ஒவ்வொரு தேர்தலும் ஒரு கதை சொல்லுது. ஆனா அந்த கதை உண்மையில என்ன சொல்லுதுன்னு நம்ம கவனிக்கிறோமா, இல்ல வெறும் சத்தத்தை மட்டும்தான் கேக்குறோமா? நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள். இந்த எண்களுக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிற மக்களின் உண்மையான குரலை அவங்களோட மொழியிலே புரிஞ்சுக்கிறது தான். வாங்க, புதுச்சேரியில இருக்கிற காலாப்பட்டு தொகுதி என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல காலாப்பட்டைய ஒரு அரசியல் வரைபடமா பாக்குறது நிறுத்துவோம். இது வெறும் நிலப்பரப்பு இல்ல. இது கென்னகே ஊஸ்க்கு ஒரு தனித்துவமான குணாதிசயங்களையும் நிறைய சவால்களையும் கொண்ட ஒரு உயிருள்ள சமூகம். இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்க நம்பிக்கை, இதுதான் இந்த தொகுதியோட உண்மையான அடையாளம். அப்போ ஒரு சமூகம் எப்படித்தான் பேசும்? தேர்தல்ல நாம கேக்குறதெல்லாம் உண்மையிலே அவங்களோட குரல் தானா, இல்ல அது வெறும் இறைச்சலா? இந்த கேள்விக்கு பதில் தேடித்தான் நாம் இந்த பயணத்தையே தொடங்குறோம். வாங்க, காலாப்பட்ட மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஒவ்வொரு அடுக்கா பிரிச்சு பார்ப்போம். எந்த ஒரு பகுப்பாய்வையும் நாம களத்துல இருந்து தான் தொடங்கணும், இல்லையா? ஒரு இடத்தோட அரசியல புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்ணோட தன்மையும் மக்களோட வாழ்க்கையும் நமக்கு புரியணும். சோ முதல்ல காலாப்பட்டு தொகுதியோட நாடி துடுப்ப சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். காலாப்பட்டு இது வெறும் ஒரு கடற்கரை ஓர ஊருன்னு மட்டும் நினைச்சிராதீங்க. இது கிட்டத்தட்ட 34,000க்கும் மேல வாக்காளர்களை கொண்ட ஒரு பகுதி. இங்க இருக்கிற மக்கள் அரசியல்ல ரொம்பவே விழிப்புணர்வோட இருக்காங்க. அதனாலதான் இங்க அரசியல் அலைகள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது மக்களோட தேவைகள் மாறும்போது அவங்களோட தேர்வுகளும் ரொம்ப சுலபமா மாறிடும். இதுதான் இந்த தொகுதியோட ஒரு முக்கியமான குணம். இப்போ நீங்க பாக்குற இந்த லிஸ்ட், இது வெறும் புகார்கள் கிடையாது. இது காலாப்பட்டு மக்களோட ஒவ்வொரு நாள் போராட்டங்கள். யோசிச்சு பாருங்க, மழை வந்தா தெருவெல்லாம் தண்ணி, கரண்ட் எப்ப வரும் எப்ப போகும் தெரியாது, இதுக்கு மேல டிராஃபிக், இதெல்லாம் உங்க வாழ்க்கைய நேரடியா பாதிக்குது. இந்த கோவம், இந்த ஏமாற்றம் தான் ஒவ்வொரு தேர்தலையும் ஓட்டா மாறுது. இத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, மக்களோட இந்த பிரச்சனைகள் எல்லாம் 2021 தேர்தல்ல எப்படி ஒரு தீர்ப்பா மாறுச்சு? வெறும் வார்த்தைகளை வச்சு பேசாம எண்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனிமே எண்கள் தான் பேச போகுது. 85.9%. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. காலாப்பட்டு மக்கள் அவங்க ஆட்சியில எவ்வளவு அக்கறையா இருக்கிறாங்கங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான அடையாளம். அவங்க ஒரு மாற்றம் வேணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்காக ஓட்டு போடவும் தயாரா இருக்கிறாங்கன்னு இது காட்டுது. இந்த சார்ட்ட பாருங்க. 2021 தேர்தலோட முழு கதையும் இதுல இருக்கு. ஒரு பக்கம் பாஜக வேட்பாளர் PML கல்யாணசுந்தரம் கிட்டத்தட்ட 45% ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாரு. இது ஒரு தெளிவான வெற்றி. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி வெறும் 12.7% தான். இது சாதாரண சரிவில்ல, ஒரு பெரிய வீழ்ச்சி. இந்த எண்கள் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. இந்த கால வரிசைய கொஞ்சம் பாருங்க. 2011, 2016, 2021 ஒவ்வொரு தேர்தலையும் ஜெயிச்ச கட்சி மாறி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? காலாப்பட்டு எந்த ஒரு கட்சிக்கும் நிரந்தரமான கோட்டை கிடையாது. வாக்காளர்கள் தங்களோட தேர்வை மாத்த தயங்கவே மாட்டாங்கன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இந்த எண்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற மக்களோட மனநிலைய நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நாம இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வாக்காளர்களோட உண்மையான போக்கு என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். காலாப்பட்ட அரசியலோட சூட்சமமே இங்கதான் இருக்கு. மக்கள் கட்சி சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்களா, இல்ல அவங்க தனிப்பட்ட தலைவர்களோட செல்வாக்கத்தான் அதிகமா பாக்குறாங்க? ஒரு வலுவான வேட்பாளர், அவர் எந்த கட்சியில நின்னாலும் சரி, இல்ல சுவேட்சையா நின்னாலும் சரி, அவரால 32%க்கு மேல ஓட்டு வாங்க முடியுது. இதுல இருந்து என்ன தெரியுது? மக்கள் கட்சியை விட தங்களுக்கு யாரு வேலை செய்வாங்கன்னு பார்த்து அந்த தனிநபரை தான் நம்புறாங்க. இந்த ஒரு வரி இந்த தொகுதியோட மொத்த அரசியல் சூழலையும் நமக்கு புரிய வைக்குது. ஆமா, மக்கள் தலைவர்களை பின்தொடர்கிறார்கள், வெறும் சின்னங்களை இல்ல. நம்பிக்கைங்கிறது ரொம்ப தனிப்பட்ட விஷயம். அது கட்சி ஆபீஸ்ல உருவாகிறது இல்ல, மக்களோட தெருக்கள்ல கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய ஒன்று. இந்த அடிப்படை வசதிகள் பத்தி நாம ஏன் இவ்ளோ பேசுறோம்னா, நல்ல ரோடு, தடையில்லாத தண்ணி, கரண்ட், இதெல்லாம் வெறும் சலுகைகள் இல்ல. இது ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியத்தோட சம்பந்தப்பட்டது. நம்ம அரசியலமைப்பு சட்டமே அததான் சொல்லுது. எப்போ ஒரு அரசாங்க அமைப்பு இந்த அடிப்படை கடமைகளை செய்ய தவறுதோ, அப்போ அது மக்களோட அன்றாட வாழ்க்கையை மட்டும் பாதிக்கல, அவங்களோட சுயமரியாதையும் சேர்த்துதான் பாதிக்குது. இதை நம்ம வெளிப்படையா பேச வேண்டியது நம்ம கடமை. இதுவரைக்கும் நாம பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இனி தீர்வுக்கான வழி என்னன்னு பாப்போம். இங்க இருக்கிற அவநம்பிக்கைய உடைச்சு மக்களோட ஆணைய உண்மையிலே பெறணும்னு நினைக்கிற எந்த ஒரு தலைவருக்கும் இதோ ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். சரி, இந்த அவநம்பிக்கையை எப்படி சரி பண்றது? இதோ ஒரு 90 நாள் செயல் திட்டம். இது வெறும் வாக்குறுதி பட்டியல் இல்ல, நம்பிக்கையே திரும்பவும் கட்டுறதுக்கு ஒரு உறுதியான வழிமுறை. முதல் படி, மக்கள்கிட்ட போய் காது கொடுத்து கேக்குறது.
அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறது. சமூக தலைவர்களை ஒன்னு சேர்க்கிறது. கடைசியா மக்களை திரட்டுவது. ஒவ்வொரு படிக்கும் ஒரு தெரிவான நோக்கம் இருக்கு. இந்த திட்டத்தோட மையக்கருத்து இதுதான். அரசியல் பலங்கிறது மக்களுக்காக உண்மையாக உழைக்கிறது மூலமாதான் கிடைக்கும். நம்பிக்கைய அதிகாரமா கேட்க முடியாது. சேவையின் மூலமாதான் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்க முடியும். இறுதியா காலாப்பட்டு நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் இல்ல, மக்கள் மைய ஆட்சி அப்படின்னா என்னங்கிறதுக்கான ஒரு உலகளாவிய கொள்கையை இது நமக்கு ஞாபகப்படுத்துது. பாருங்க, மக்கள் தங்களோட தகவல்களை ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது அது ஒரு பெரிய பொறுப்பு. இந்தியாவோட டிபிடிபி சட்டம் சொல்றதும் இதுதான். ஒப்புதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு தலைவருக்கும் மக்களுக்குமான உறவுக்கு இதுதான் அஸ்திவாரம். அவங்க விருப்பத்தோட என்னத்துக்குன்னு தெரிஞ்சு கொடுக்கிற தகவல்களை அவங்க நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இதுதான் ஒரு மரியாதையான நேர்மையான உறவுக்கான அடிப்படை. இந்த விஷயத்த நாம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். டேட்டாங்கிறது மக்களை கையாள்றதுக்கான ஒரு கருவி கிடையாது. அது அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்கான ஒரு வழிகாட்டி. எப்போ இந்த டேட்டா மக்களோட கண்ணியத்துக்கு சேவை செய்யுதோ அப்போதான் உண்மையான முன்னேற்றம் தொடங்கும். நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியிலோ அல்லது 0804204160 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.